இன்றைய நாளில் அன்று இருந்த மக்களுக்கு எப்படி எதில் இருக்காங்க, பத்ர் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்ட்ட எப்படி அழுகுறாங்க, யா ஹய்யூ யா கய்யூம் வபிக்க நஸ்தஈன். இந்த துவாவை நிறைய நம்ம ஓதணும். இன்றைக்கி நாளைக்கு நிறைய எப்போவுமே ஓதணும். அதில் குறிப்பாக இன்றைக்கி நாளைக்கு ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்புகளை நம்மளுக்கு தரும். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருந்து கேட்ட துவா. யா ஹய்யூ யா கய்யூம்டாலே அல்லாஹ் நித்திய ஜீவனமானவன் தானவன். அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை. அதை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா உதவி கொடுத்தான். இப்போ அந்த உதவி தான் இன்னைக்கு நம்மளை ஈமானாக, இஸ்லாமாக, முஸ்லீமாக, எனக்கும் ஒரு தொழுகை தெரியும், எனக்கும் ஓத தெரியும், எனக்கும் பயான் பண்ண தெரியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கேன்டா. அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாவின் மகிமையும் சஹாபாக்கள் செய்த தியாகம் தான். இப்போ இந்த பத்ர் போரில் நம்மளுக்கு கிடைச்ச படிப்பினைகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயிரம் படிப்பினைகள் தெரியணும். சாதாரண மனிதர்களுக்கு ஆயிரம் படிப்பினைகள் தெரியணுண்டா, அதாவது இது ஆயிரம் படிப்பினைகள் தெரியணுண்டா, மற்ற ஆலிம் பெருந்தகைகள் உலமாக்களுக்கெல்லாம் அதில் உள்ள படிப்பினைகள் ஏராளமாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இன்று நம்ம அந்த அடிச்சுவட தெரிந்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இல்லாட்டி நம்மளுக்கு எப்படி வந்து சேர்ந்துருக்கோம்? பத்ர் போரில் பெரும் சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க.